இன்றைக்கி வந்து நம்ம மெக்கோல்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட 2 ஷாட் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஃபஸ்ட் ஷாட் முடிஞ்சிச்சு. இது வந்து செகண்ட் ஷாட்டு. இதோட மெக்கோல்டு ப்ரொஃபஸர் முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து பிடிஎஸ் ஓடிசி வச்சு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் வந்து ரெகுலராக வீடியோ போட முடியல. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா கிடைக்கிற டைம் அப்போ நான் கண்டிப்பாக போட்டுறேன். ஓகே, பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இப்போ ஸ்டேட்டஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பின்னாடி நாய்ஸ் கேஸ்னால் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே வாங்க இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். போனது இதோட முடிச்சிருந்தேன். உங்களுக்கும் ஜேகேக்கும் வந்து மேரேஜ் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. நீங்களும் வந்து அப்படி இப்படின்னு எதாவது சொல்லியிருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் அண்ணனும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து உங்கள்கிட்ட நிறைய பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து வீட்டில் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்களும் ஓகே சொல்லியிருப்பீங்க. அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். நீங்களுமே இப்போ வந்து நெக்ஸ்ட் டே எழுந்துக்கிறீங்க. எழுந்துட்டு யோசிக்கிறீங்க, இப்போ என்னதான் பண்ணுறது, நம்ம பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. லைக் ஓகே, அம்மா எல்லாமே சொல்கிறாங்களே, அவங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களுமே ஓகேன்ற மாதிரி சொல்லியாச்சு. உடனே ஜேகே கிட்டே வந்து உங்கள் வீட்டில் கால் பண்ணி சொல்லிட்டாங்க, மூவின் ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. பரவாயில்லையே ஓகே சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரே ரொம்ப ஷாக்காக தான் இருக்கார். இப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காலேஜும் போயிருப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, இன்னும் 10 டேஸில் என்கேஜ்மெண்ட்டு, 1 மந்த் கழிச்சு மேரேஜ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அவ்வளோதானான்ற மாதிரி சுற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்புறம் அதே மாதிரி 10 டேஸில் கழிச்சு ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜ் தான். ஜிம்மின் உங்கள் மேரேஜ் வந்து நின்றுட்டுருக்கா, அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் ஜிம்மின் வேண்டாம்டா, எனக்கு எரிச்சலாவது உனக்கு என்ன பண்ணுறது மரியாதை ஓடிடுன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்மினை மானா வரைக்கும் திட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலாக இப்போ ஜேகே பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்படி இருந்துமே நீங்கள் ஜிம்மின் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வீமின் நீங்கள் எல்லாருமே இருக்காங்களா? ஆனால் நீங்கள் ஜிம்மின் கிட்ட மட்டும் தான் பேசிகிட்டே இருக்கீங்க. ஜேகே பார்க்கும்போது செம காண்டாகுது. என்னதான் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் மேரேஜ் ஆச்சு, இதுக்கப்புறமா என்னடி அவங்க கூட பேசிகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேக்கு அப்படியே செம காண்டாச்சு. சரின்னு சொல்லிட்டு அது மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியே அந்த இதெல்லாம் போயிருக்குமா. அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே வீட்டுக்கு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நைட் ஆனோடனே நீங்களும் ஜேகே ரூமுக்கு போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு வா வந்து உட்காருன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் போயிட்டு சைலண்டாக உட்காருங்க. உங்களுக்கு எதுவும் பேசலாம் பெருசு விருப்பம் இல்லை. நீங்கள் எதுலேயும் ஜேகே கிட்டே பேசினதே அந்த அளவுக்கு கிடையாது. அது எப்போவுமே கோல்டாக இருப்பார், அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பேசினது கிடையாது. ஸோ ஜேகே வந்து உங்களை பார்த்துட்டு நீ தூங்குறதுனா தூங்குவேன், ஒன்றும் பிரச்சனைன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களுமே உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இதில் என்ன இருக்குது, நீ தூங்குறதுனா தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரொம்ப நார்மலாக பேசுகிறாரு. நீங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேர்டு சொல்லும்போது அப்படியே கத்துற மாதிரி ஒரு ரக்கடாக சொல்லுவார். பட் இது வந்து அவர் வாய்ஸில் ரொம்ப ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுதா. நீங்களுமே யோசிக்கிறீங்க, நம்ம சுகா சொன்ன மாதிரி நம்ம தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. உடனே உங்கள் முன்னாடி கை இப்படி ஷேக் பண்ணுறாரு, கண் முன்னாடி ஷேக் பண்ணிட்டு என்ன யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்களுமே சொல்கிறீங்க, ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர் அப்படின்றீங்க. உடனே இங்கே பாருவே, நான் உனக்கு காலேஜில் மட்டும் தான் ப்ரொஃபஸர், இங்கே என்ன ப்ரொஃபஸர் கிடையாது ஓகேவான்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நான் உங்களை என்ன கூப்பிட்றது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீ என்ன ஜேகேனே கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுது. அது எப்படி நான் கூப்பிட்றது, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவள் தான் என்னை அப்படியே புதைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜேகேக்கு சிரிப்பு வந்துட்டேன். சரி ஓகே டேஃபன் நிக் நேம் கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்கள் ஃபுல் நேம் ஜியான் ஜங்குக் தரேன்னு கேட்குறீங்க. ஏன் உனக்கு தெரியாதான்னு லைட்டாக வைக்கிறாரு. இல்லை சார் ஒரு இப்போ தானே சொன்னேன்றாரு. நீங்கள் சரி கூட்டுறேன் அதானே. ஆமாம் சரி, நான் ஒரு நாளைக்கு யோசிச்சு சொல்கிறேன், இதுக்கு தான் ப்ரிப்பேர் கேட்டேன். சரி டென்ஷனாக வரீங்க, பார்த்து தூங்குங்க. இவ்வளோ வயசில் இந்த வயசில் தான் டென்ஷன் ஆகக்கூடாது, ஏன் எனக்கு வயசாச்சுன்னு சொல்லிடுற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் என்ன ப்ரொஃபஸர் வெளில வராருன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் படுங்க ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் சிரிச்சுட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே படுத்துறப்ப நீங்களும் படுத்துருப்பீங்க. நீங்கள் ஆக்சுவலாக படத்தில் தூங்குற கேஸ், நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்க. அந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் சைடில் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கீங்க, ஒரு பேபி மாதிரியே. உங்களை பார்த்துட்டு எனக்கு மட்டும் என்ன எப்படி இருக்கோ தெரில, அவங்க மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் பாரு, உங்களுக்கு இந்த மேரேஜ் விருப்பம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் டார்ச்சர் பண்ணுறதுனாலேயே நான் சொல்லி ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் உங்ககிட்ட எதுவுமே நான் ஃபோர்ஸ்டாக இதை போய் இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் நினச்சிட்ருக்காரு உங்களை பார்த்துட்டு. லைக் உங்கள் அப்படியே கிட்ட வராது. பட் மேம்ஸ் எதுவுமே பண்ணல. சரி ஓகே நம்ம சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் மட்டும் கிஸ் பண்ணிட்டு குட் நைட் வேணுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்து தூங்கிட்டார். ஆக்சுவலாக இப்போ ஒரு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி குட் நைட்டுன்னு எதுவுமே தெரியாது, நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அதுமாதிரி பார்த்து தூங்கிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ் போகணுன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. நீங்கள் நம்ம காலையில் எழுந்துக்கிறீங்க. நீங்கள் ஜேகேக்கு முன்னாடி எழுந்துட்டீங்க. எழுந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போகிறீங்க. ஜேகேயோட அம்மா அங்கே இருக்காங்க. நீங்கள் போயிட்டு குட் மார்னிங் அர்த்தன்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களுமே அப்புறம்
சாரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. அத்தை கேட்குறாங்க, "என்னடி காலேஜுக்கு சாரியில் எப்போ போகிற?" அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை எப்படி ஏதோ காலேஜுக்கு சாரியில் போகிறது, நானே யோசிச்சுட்டு இருக்கேன் அத்தை காலேஜ் போகலாமா வேணாமான்ட்டு. ஏன்டி, அம்மா சொன்னாங்க அத்தை ஒரு 1 வீக் ஆச்சு நீ போகாத வீட்டில் உங்கள் அத்தை கூட இரு நிறைய பேசுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. ஆனால் இவர் ஒரு நாள் லீவ் போட்டால் காய்ச்சல் முடிச்சுன்னு கற்றுவாரு, யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அத்தை சொல்கிறாங்க, 1 வீக்கு எனக்கும் சொன்ன ஆசை தான், ஆனால் அவங்கள மாட்டேன், ஆனால் நம்ம ஒரு நாள் மட்டும் ஓகேவான்னு கேட்குறாங்க. நீங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டீங்க, சரி அவங்க வரட்டும் நான் பேசுகிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்களுமே ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சொல்கிறாங்க, இந்த நீ வந்து காஃபி குடின்றாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, சாரி அத்தை எனக்கு காஃபி பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க. அப்படியா, சரி சரி இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீ என்ன குடிப்பேன்னு சொல்கிறேன் நான் போடுறேன். எனக்கு டீ என்ன பால் 2 இது இருந்தாலும் ஓகே எதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களுமே டீ போட்டு கொடுத்துருப்பாங்க. அது நீங்களும் குடிச்சிட்டு அந்த காஃபியை பார்க்குறீங்க. ஆமா அத்தை இது வேஸ்ட்டாக போகாதுன்னு கேட்கும்போது, நீ கவலைப்படாத திருப்பி ஜேகே கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் சிரிச்சிட்டு, என்னது வேஸ்ட்டாக போகாதுன்னு கேட்டது இப்போ ஜேகே கிட்ட கொடுன்னு சொல்கிறீங்க. அம்மா நான் அந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லாத அப்புறம் அவங்க என்ன வந்து இப்படி முறைப்பான். சரி அத்தை சொல்லிட்டு நீங்களுமே அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. எடுத்துகிட்டு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ரூம் போயிட்டீங்க. பார்த்தா ஜேகே எழுந்து போயிட்டாரு, குளிக்க போயிட்டாரு. அவர் காலைல எழுந்து பார்த்துருப்பாரு, எங்கடா இவ்வளோ காணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓகே கீழே போயிருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அதுவுமே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரிட்டன் பேக் வந்துட்டாரு. அவர் ஆக்சுவலாக திரும்பி வந்து ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்காரு, அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காரா. உங்களை அவர் பார்க்கல. நீங்களுமே போயிட்டு உங்களுக்கு ஒரு தயக்கம், டோர் எப்படி எத்தனை ஓப்பன் பண்ணிடுறதா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களுமே லைட்டாக நாக் பண்ணுறீங்க. ஜேகே சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜேகே கண்டுக்கவே இல்லை, நீங்கள் சார்ன்னு சொல்லிட்டீங்க, அது கண்டுக்கவே இல்லை. நீங்கள் மறுபடியுமே நாக் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக டோர் திறந்து தான் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க அவர் ரெடி ஆகிட்ருக்காது. பட் நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே போகல, வெளியே நின்றுட்டு அப்படி கேட்குறீங்க. உடனே ஜேகே நீங்கள் சார்ன்னு கூப்பிட்டு திரும்பி பார்க்க மனுஷன் நீங்கள் ஜேகே அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. அப்போ தான் மனுஷன் திரும்பி பார்த்துட்டு வா என்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் உள்ளே வந்துட்டு இதாங்க காஃபின்ற மாதிரி கொடுக்குறீங்க. அவருமே ஓகே அங்கே வச்சுரு. ஆமாம் நீ எதுக்கு இப்போ நாக் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உள்ளே இங்கே பாரு வாங்க, இது நம்ம 2 பேர் ரூம், நீங்கள் உள்ளே வர்றதுக்கு நான் கல்யாணமே பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, நீ என்னோட ஒய்ஃபு ஓகேவா, அதனால் நீ எப்படி இருந்தாலும் நீ என்னை கேட்கலாம் தேவையில்லை, நீ ரூம்குள்ளே வரனா ஸ்ட்ரெயிட்டாக வா புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஓகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் என்ன நீ காலேஜ் கிளம்புனான்னு கேட்குறாரு. அதுவா உங்கள் அத்தை கூப்பிடவே இல்லை, அதுக்குள்ளே நீங்களா அத்தை ஒரே நிமிஷம் வந்துடுன்ற மாதிரி சொல்லிட்டு கூட ஓடி போயிட்டீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன கேட்ட தப்பா, காலேஜ் வரது என்ன கேட்ட எதுக்கு ஓடி போகிறாங்க சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு அப்புறமே அவருமே கொஞ்சம் அதில் காஃபி குடிச்சிருப்பாரு. ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் தான் கீழே வராரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, வாடா சாப்பிட்றேன்னு நம்ம சொல்கிறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு வந்து உட்காராரு. மறுபடியும் உங்களை பார்த்துட்டு என்ன நீ கிளம்பு அப்படி கிளம்பிட்டு வா, போகுது லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களுமே அத்தையை பார்க்குறீங்க. உங்கள் அத்தை ஜேகே அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி சொல்லி திரும்பி பார்க்குறாரு. மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் டேடா, அதுக்கு லீவ் போடட்டும்டா மா அப்படின்றாரு. நான் சொன்னால் அவ்வளோதான் மூடிட்டு கிளம்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள்தான் ஜேகேக்கு மரியாதை ஒன்றும் கொடுக்கல. உங்களுக்கே ஷாக்கு, நம்ம ப்ரொஃபஸரே ஒருத்தர் இப்படி பேசுகிறாங்களா அப்படின்ட்டு. லைக் இது ப்ரொஃபஸர் யாருமே நீங்கள் மிரட்டியோ இல்லை எதிர்த்து பேசி பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு அப்படியே பார்க்கும்போது அப்படின்னு மாதிரி சிரிக்கிறீங்க. உங்களை அறியாமல் சிரிப்பு வச்சு ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக முறைக்கிறாரு. இப்போ எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்கும்போது நீங்கள் வந்து உங்கள் அத்தை கிட்ட போகிறீங்கன்னா, டேய் அவளை முறைச்ச கண்டா நோண்டிடுவோம் மோனே மூட்டு கிளம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருமே ஓகே நம்ம சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு வரோன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே நம்ம சொல்லிட்டு ரிட்டன் பேக் வந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் உங்கள் அத்தையும் பேசிகிட்டே அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் அத்தை கேட்குறாங்க, ஆமாம்மா காலேஜ் எப்படி நாளைக்கு வந்து அவன் கூடயே போறியா இல்லை எப்படி போகிறன்ற மாதிரி கேட்கும்போது, தெரில அவர் வந்ததுக்கப்புறம் தான் கேட்கணும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு நார்மல் டாக் தான் பேசிகிட்ருக்கீங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் அத்தையும் சீரியல் பற்றி நிறைய பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு சில சீரியல்லாம் பிடிக்கும், அதை பற்றி சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தையும் ஆமாம் எனக்கு இந்த சீரியல் பிடிக்கும் அந்த சீரியல் பிடிக்குன்ற மாதிரி நிறைய பேசிகிட்ருக்காங்க. இப்படியே ஒரு மத்தியானம் டைம் போல் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டன் பேக் போய் சமைச்சிருப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அந்தளவுக்குலாம் சமைக்க தெரியாததை, எனக்கு ஓரளவுக்கு தான் சமைக்கிறேன். பரவாயில்லம்மா நீ உங்கள் வீடு மாதிரியே நீ சமைக்கணுன்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாது, நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அத்தை ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெண்ட் டைப்பாக இருக்காங்களா. உங்களுக்கே ஷாக்கு, இப்படி ஒரு அம்மாவுக்கு அப்படி ஒரு புள்ளின்ற மாதிரி கேட்டுட்டு நீங்களும் அத்தை கிட்டே போயிட்டு அத்தை அப்படின்றீங்க. உடனே உங்கள் சொல்லுடி அப்போ கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்க இல்லை நிஜமாவே ஜேகே உங்கள் கூட தானே நினச்சி தத்துட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது உங்கள் அத்தை திரும்ப ஒரு முறம் போயிடுவாங்க. ஏன்டி இவனுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு விவசாயம் இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது உடனே எங்கள் அத்தை சொல்கிறாங்க, இவன் என் புள்ள தாண்டி ஏன்டி, இல்லை தெரியும் இவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்க, அவர் மட்டும் ஏன் அப்படி இருக்காருன்ற மாதிரி கேட்குறீங்க. உடனே அவங்களும் சிரிச்சுட்டு அவன் சின்ன வயசுலேருந்து அப்படி பழகிட்டான் எல்லாருக்கிட்டேயும், அதனால் நானும் இதை கேட்கறது கிடையாது. பட் என்கிட்ட அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, என் காலேஜில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு கேட்கும்போது ஆமாம் செம்ம ஸ்ட்ரிக்ட்டு, நீங்கள் வேறு போட்டு டார்ச்சர் பண்ணிடுவார்.
அப்படின்ற மாதிரி நிறைய சொல்கிறீங்களா? உங்கள் அத்தையை கேட்குறாங்க. அப்படியா அப்படியா அவன் என்ன பண்ணான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் ஒரு நாள் வந்து ஞாபகம் இருக்கா? நான் ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருப்பேன். ஜெமினும் வியும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்பாங்க. அப்போ கூட உங்களை திட்டிருப்பார் இல்லையா? அந்த சீரை சொல்கிறேன். அடப்பாவி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக இது பண்ணா? ஆமாம் அது உங்கள் கூட எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நான் சாப்பிடக்கூட இல்லை. திரும்பி என்னடான்னு கேட்டேன். அதுக்குள்ளே என்னையும் ஆச்சு வேலை தொத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை சொல்கிறீங்க. உடனே அவங்க அத்தையை சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு உடனே கேட்குறாங்க. நீங்கள் கேட்குறீங்க ஆக்சுவலாக, அம்மா அத்தை நீங்கள் எப்படி என்னை பார்த்தீங்க? எப்படி உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்ற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் அத்தை யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது, இவன் தான் தானே நமக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னமோ ஒன்று ஒரு கோயிலில் பார்த்தோமான்ற மாதிரி சொல்கிறாங்க. கோவிலான்ற மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்கள் முன்னாடி ஒரு நாள் வந்து உங்கள் அம்மா அண்ணன் கூட்டா கோயிலுக்கு போயிருப்பீங்க. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் போயிருப்பீங்க. அதை நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு, ஓ அதை தான் சொல்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி இது பெருசாக டீட்டெயிலெல்லாம் கேட்கல. ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் அதான் சாரி உங்கள் அத்தை எல்லாம் சமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் அத்தையை உட்காந்து நிறைய கதை பேசிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. உங்கள் அத்தை சொல்கிறாங்க, உனக்கு எஸ்னா ஒர்க் இருந்தால் போய் பாருவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களுமே வந்து ஒர்க்கு எதுவுமே இல்லை அத்தை. சரி நீ போய் தூங்குறேன்னா தூங்குமா, இல்லை டிவி பார்க்கறனால பாரு. சரிங்க அத்தை அப்போ நீங்களும் போய் தூங்குங்க இந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள் அத்தையை அனுப்பிச்சி விட்ருப்பீங்க. நீங்கள் ரிட்டர்ன் பேக் மேலே ஜேகே ரூமுக்கு வந்திருப்பீங்க. வந்து அந்த ரூம் இப்போ தான் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்குறீங்க. நேற்று வந்திருப்பீங்க, பேசியிருப்பீங்க, படுத்திருப்பீங்க அவ்வளோதானே. அது நீங்கள் ஃபுல்லாக கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ரூமே லைக் வந்து அப்படியே ஒரு படிப்பாளித்தனமாக இருக்குது ரூமே பார்க்குறதுக்கு. அங்கங்கே நிறைய புக்ஸு லைக் அவர் இருந்தப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருக்காரு. நீங்களுமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மன்சாயானி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் உட்காந்து நீங்கள் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பெட் மேலே உட்காந்துட்டு தான் அப்படியே உங்களுக்கு தூக்கம் வந்துருக்கும். நல்லா பிடிச்சி தூங்கியாச்சு. நீங்கள் அப்படியே பார்த்து தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு டைம் வந்து ஒரு 3:45 அப்படி இருக்கும். கரெக்டாக வந்து நம்ம ஜேகே அப்போ தான் உள்ளே வராரு. அவர் காரை பேக் பண்ணிட்டு உள்ளே வருவார். பார்த்தா அவங்க அம்மாவும் நீங்களும் இல்லை. சரி அவங்க அம்மாவை போய் பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு டோரை வந்து லாக் பண்ணிட்டு அவர் மேனேஜ் வர்றாரு. உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்களும் அப்படி தான் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஃபோன் வந்து கையில் வச்சுட்டு இருந்திருப்பீங்களா, அதை அப்படியே பக்கத்தில் அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. ஜேகே வந்து பார்க்குறாரு. என்ன ஃபோனை பக்கத்தில் வச்சு தூங்கியிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு அந்த ஃபோன் எடுத்து வைக்கலான்னு போயிருப்பாருங்க. அப்போ தான் வந்து ஜேகே அந்த வால்பேப்பர் வந்து பார்ப்பாரு. அதில் பார்த்தா வந்து நம்ம ஜேகேயோட ஃபோட்டோ தான் இருக்கும். ஆக்சுவலாக வால்பேப்பரில் நீங்கள் ஏதோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இன்ஸ்டாவில். அவரோட ஐடி தான் செக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அது நிறைய ஃபோட்டோஸ் இருக்குன்னு தள்ளிட்டே இருந்திருப்பீங்கன்னா அப்படியே தூக்கம் வந்திருக்கும். நீங்கள் வச்சுட்டு தூங்கியிருப்பீங்க. அதுதான் இப்போ பார்க்குறாரு. ஓ மேடம் உட்காந்து ஏன் ஃபோட்டோ தான் பார்த்துட்டு வரீங்களோன்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் இன்ஸ்டா ஐடியை நோட் பண்ணிக்கிறாரு. என்ன ஐடி வச்சுருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வச்சுட்டு அதை போய் ஃப்ரெஷ்ஷாக போயிடுறாரு. உங்களுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி வச்சுட்டு போயிருப்பாரு. யாருமே வெளில வந்திருப்பாரா? இப்போ டைம் ஒரு 4:00 போல் இருக்கும். நம்ம மனசுக்கு வந்து தூக்கம் வரும் இல்லையா? எப்படி இருந்தாலும் யாருமே வந்து ஓகே நம்ம சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டாரு. இதே போச்சு ஒரு 5:30 போல் வந்து நீங்கள் தான் எழுந்துக்கிறீங்க. எழுந்து பார்க்குறீங்க. ஜேகேவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறீங்க. இப்படி நீங்கள் இப்படி இந்த சைடாக திரும்பி படுத்துருப்பீங்க. லெஃப்ட் சைடாக நம்ம ஜேகே உங்களை பார்த்த மாதிரி ரைட் சைடாக படுத்துருப்பாரா? நீங்களுமே பார்த்தது ஜேகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி கிட்ட பார்க்குறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக ஜேகே தூங்கி பார்த்தது இல்லை இல்லையா? நேற்றும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இன்றைக்கி தான் அப்படி கிட்ட இப்படி க்ளோஸ் அப்பில் போய் பார்த்துட்டு அப்பா எவ்வளோ அழகாக இருக்கா மனுஷன். இதனால எல்லாருமே சுற்றுறாங்க. என்ன நீ இப்படி கோவமாக இருக்கிறது தான் யாருக்கும் பிடிக்கல. ஆனால் நீ இதில் கூட நல்லா தான் இருக்குன்றப்ப சொல்லிட்டு நேற்று மனசுக்குள்ளே பேசினதே நீங்கள் வெளில பேசினே இருக்கீங்க. மைண்ட் வாய்ஸாக நினச்சி வெளில பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். பட் இதில் என்னென்னா ஜேகே தூங்கவே இல்லை. அவர் ஆக்சுவலாக உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இருந்திருப்பார். உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் டப்படி எழுந்துக்கிற மாதிரி தெரிஞ்சோன்னா தான் அவர் டப்புன்னு ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாரா? நீங்கள் பேசுறதுனால மனசில் கேட்டுனுக்கிறாரு. கேட்குப்பா நம்மளை பற்றி இப்போலாம் நினச்சினுக்கிறாரு அவன்ற மாதிரி சொல்லிட்டு அதான் கேட்டுட்டு அமைதியாக இருக்குது. இதுமாரி ரியாக்டே பண்ணல. நீங்களுமே அப்படி இப்படியே பேசிட்டு நான் கூட யோசித்தேன் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட போகணுன்ட்டு. பரவாயில்ல நான் நினச்ச மாதிரிலாம் நீ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்து ஒரு சீக்ஸில் வந்து கை வச்சுட்டு போயிருப்பீங்க. உங்கள் கை அப்படியே சில்லுன்னு இருக்குமா? அவருக்கு ஒரு மாதிரி சுத்து இருக்கும். பட் அதை வந்து பண்ணாருன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா? அதனால் அவர் எதுவுமே பண்ணலாம் மாட்டேப்பட்டிருக்காரு. நீங்களும் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு கீழே வந்து போயிட்டீங்க. 6:00 போல் வந்து நீங்கள் சாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நிறைய சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி காண்டாகும். ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்தப்போ இதெல்லாம் செய்யவே கிடையாது. இப்போ செய்யின்றாங்களா அதனால் உங்களுக்கு செம காண்டாகுது. பட் இருந்தாலும் வெளில வந்துட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. உங்கள் அத்தையாவாவோ அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்கள் எப்போ எழுந்தீங்க அத்தைன்னு கேட்கும்போது நான் எழுந்துட்டேம்மா ஒரு 5 மணி போலேயே வாவான்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் கீழே போயிட்டுருக்கீங்க. அப்புறம் இருங்க அத்தை நான் போய்ட்டு உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் காஃபி போட்டுட்ருக்கீங்க. அத்தை கேட்குறாங்க ஜேகே வந்துட்டான் நம்மன்னு கேட்கும்போது ஆமாம் அத்தை ஜேகே வந்துட்டார் மேலே தான் மட்டும் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லும் போது சரிம்மா சரிம்மான்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அத்தைக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு
நீங்கள் லைக் வந்து பால் தாப்பா குடிக்கிறீங்க, குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, உட்காந்து டிவி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் 6:00 போல் நீங்களும் போயிட்டு சாமி கும்பிட்லாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. நம்ம ஜேகே மனுஷன் அப்போ உங்களை நினச்சிட்டு படுத்துருப்பாரா, அப்படியே தூங்கியிருப்பார். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் எழுந்துக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தா டைம் வந்து ஒரு 6:30 போல் இருக்குது. அவருமே எழுந்து கீழே வராரு. வந்துட்டு நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அத்தை கூட நல்லா ஜோவியலாக ஆயாச்சு, செம்மையாக பேசிகிட்டு இருக்கீங்க. மோஸ்ட்லி சீரியல் கதை பற்றி தான் ஓடும், அப்படியே இல்லையா நம்ம ஜேகே பற்றி தான் ஓடும். இப்போயும் உங்கள் அம்மா கேட்குறாங்க, வேறு என்ன ஜேகே பண்ணுவான்னு சொல்லும் போது நீங்களுமே அப்படி யோசிக்கிறீங்க, வேறு என்ன ஒரு நாள் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அத்தை இன்னொன்று கூட இருக்குது. என்னது? ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து உங்கள் பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணாத. அடப்பாவி, இதை பற்றி என்று சொல்லவே இல்லை. வெயிட் பண்ணுங்கள், கேளுங்க எனக்கு. சொல்லுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறது, அவள் ஐ லவ்னு கூட முழுசாக சொல்லலை. பின்ன அவள் ஐயே அந்த லவ் அப்படின்னு பாதி தான் இழுத்தா. அதுக்குள்ளே நீ என்னத்தையும் தான் என்கிட்ட இப்படி பேசுவேன் சொல்லிட்டு திரும்ப உடனே பிரின்சிபல் ரூம் நிற்க வச்சிட்டார் அத்தைன்னு சொல்லும்போது, அடப்பாவின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ திருப்பி சொல்லும் போது அவரே எக்ஸைட்டடாக கேட்டுட்ருக்காங்க எல்லாத்தையும். ஜேகே எல்லாம் பின்னாடி என்ன கேட்குறாரு, பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற ரியாக்ஷன்ஸ்லாம் மனுஷனுக்கு தெரியுது. அவர் ஆளில் நின்றுட்டுருக்காரு, நீங்கள் கிச்சனில் நின்றுட்டுருக்கீங்க. லைக் இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் ஜேகேவை பார்க்கல, ரியாக்ஷன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்கள் அத்தையை சிரிச்சுட்டு அதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இப்படிலாமா பண்ணால் இதனால தான் என் பையனுக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்கல போலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் செம்மையாக ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பையன்லாம் பார்க்கல, நீங்களும் புருஷன்லாம் பார்க்கல, நம்ம 2 பேரும் மானா வரைக்கும் ஒரு வச்சு எப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதை வச்சு பண்ணுங்கள் என்னென்ன பண்ணுறீங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இப்படி ரிட்டன் திரும்புறீங்க பாருங்கள். ஜேகே உங்களை பார்த்துட்டேன், ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணுறேன் அப்புறம் அப்படின்றாரு. நீங்களும் அப்புறம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம்ன்றது வார்த்தையே வரமாட்டேங்குது. நீங்களும் இருங்க நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன். நாங்களும் ஓடிட்டீங்க. உங்கள் அம்மா பார்த்து ஒரு மாதிரி மறிக்கிறாரு. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பக்கத்து ஃபோன் இருக்குமா, ஃபோன் அடிச்ச மாதிரி அவங்களும் எடுத்துகிட்டு சைடாக போயிட்டாங்க. சொல்லுங்கள் அத்தை அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க போயிட்டு. ஜேகே ஷவா, இந்த மாமியார் மருமகத்தோட தாங்கலை. நான் எல்லாரும் வீட்டிலையும் பார்த்துருக்கேன், மாமியார் மருமக பேச மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. இவங்க பேசியே என்ன கலாய்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசில் அப்படியே சிரிச்சுட்டு அங்கே போயிடுறாரு. அவருக்கு ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இப்போயே ஜோவை ஆகிட்டீங்கன்னு நினைக்கும் போது அப்புறம் நீங்கள் போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பீங்களா, ஜேகே குடிச்சிருப்பாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவளை கூப்பிட்டுட்டு ஒரு நாளாச்சும் வெளில போயிடண்டா, காலேஜ் லீவ் போட்டு எப்படிமா போகுது, நாளைக்கு சாட்டர்டே தானே, கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு மாதிரி சொல்கிறாங்க. அவருமே சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்கள் பரவாயில்ல இருக்கட்டும் அத்தை, ஏம்மா கூப்பிட்டு போவான் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. அப்புறம் இப்படியே அன்றைக்கி வந்து போயிருக்கோம். நைட்டும் அதே மாதிரி சாப்பிட்டு நீங்கள் ரூமுக்கு போயாச்சு. போயிட்டு உட்காந்துருக்கீங்க இன்றைக்கி சும்மா. ஜேகே கேட்குறாரு, நீ பாருவேன் உனக்கு எதுனா வேணும்னா என்கிட்ட அப்படியே டேரெக்டாக எதுனா நான் கேட்கலாம், உனக்கு ஓப்பனாகவே பதில் சொல்லுவேன், நீ தயங்கணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா, உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதுனால தான் நீங்கள் எனக்கு ஓகே சொன்னீங்களான்னு கேட்கும்போது ஜேகே சிரிச்சுட்டு அதை நீ நம்புறியான்னு கேட்குறாரு. எதை நம்புறியா, இப்போ நீங்களும் என்னை ஃபோர்ஸ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது அப்புறம் சிரிச்சுட்டு, லூஸு, நான் தான் எங்கள் அம்மா கிட்டே வந்து உன்னை பற்றி சொல்லி உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கவே வச்சுருன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னதுன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக நம்ம ஜேகே முன்னாடி நீங்கள் ஸ்கூல் டைம் படிக்கிறப்பெல்லாம் ஜேகே உங்கள் வீட்டுக்கு வந்துருப்பார். சுகர் ஜேகே அப்போயே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. அப்போ உங்களை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் அவர் வந்து உங்களை தங்கச்சியெல்லாம் பார்க்கல, அப்போயே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் எதுவுமே பேசியிருக்க மாட்டார் உங்கள்கிட்ட, அந்தளவுக்கு பேசினது கிடையாதா. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் காலேஜில் போய் சேர்ந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜேகே எப்படி நினச்சிருப்பாருன்னா, நம்ம அவர்கிட்ட ரொமான்டிக்காக லவ் ப்ரப்போஸ் பண்ணி அப்படி இப்படி நினச்சிருப்பாரு. பட் அதுக்குள்ளே வந்து அவர் கோல்டான ஃபேஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுப்பீங்க, அவர் இப்படி தான்ற மாதிரி நினச்சிட்டு. ஜேகே சரி இதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறது, காலேஜ் முடிக்கிறதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே அவங்க அம்மா நீ பண்ணணும் வயசாச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவங்க அம்மா கிட்ட ஒன்றுமே சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா சரிமா நாங்கள் போய் கேட்போன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் சொல்லியிருப்பார், வேணாமா அவள் காலேஜ் படிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பரவாயில்ல வாடா போய் கேட்போன்ற மாதிரி சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்கள் வீட்டில் ஓகே தான். உங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலாக ஜேகே யாருன்னு தெரியும், சின்ன வயசுலேருந்து வராரு இல்லையா, ஸோ தெரியும் இல்லையா, அவங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கான்செப்ட்லாம் இன்னும் உங்களுக்கு மேரேஜாக நடந்திருக்கும். இது சொல்லும் போது அடப்பாவீங்க, அப்போ எல்லாமே பிளானா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ உங்களுக்கு என்ன சின்ன வயசுலேருந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. அப்போ எத்தனை நாள் என்னை பார்த்து சைட் அடிச்சிருப்பீங்க நீங்கன்னு கேட்கும்போது நிறைய அப்படின்றாரு. நிறைய அடப்பாவின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இந்த அடப்பாவி அப்படின்றத சவுண்டாக சொல்லியிருப்பீங்க. அவர் சிரிச்சுட்டு பரவாயில்ல எடா கூப்பிடும்போது நல்லா தான் இருக்குது, ஐயோ சாரி ஜேகேன்னு சொல்லும்போது அதுமாதிரி கேட்குறேன். சரி நிக் நேம் வச்சியான்னு கேட்குறாரு. நீங்களும் நிக் நேம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நான் வைக்கலையா அப்படின்ற மாதிரி முறைக்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டு குக்கி அப்படின்றீங்க. குக்கி அப்படின்றாரு. பிடிக்கலையா, இல்லை நான் அதை இப்படி கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்களா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆயிருக்கும்.
நெக்ஸ்ட் டே ஆகி வந்து நீங்கள் வெளிலலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில கிளம்பிருப்பீங்க. ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு ஒரு மங்களகரமாக ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி கோயிலுக்கு போயிருப்பீங்க. போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க வீட்டுக்கு தான் போகணுன்ற மாதிரி சொல்லியிருப்பீங்களா. அதனால் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அத்தைக்கு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு நீங்கள் மாதிரி கிளம்பி போயிருப்பீங்க. வெளியே சாப்பிட்டு பீச் போயிட்டு இந்த டைம் நீங்கள் இந்த ஒரு நாள் தான் வெளில போயிருப்பீங்க. பட் உங்களுக்குள்ளே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. நிறைய பேச ஆரம்பிச்சிட்டிங்க. நல்லா பேச ஆரம்பிச்சிட்டிங்க 2 பேருமே. உங்களுக்கு இப்போ தான் ஜேகே புரிய தெரியுது. ஜேகே வந்து ஸ்மைல் பண்ணுறது அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். அப்படியே சொல்லுவாங்க இந்த கிள்ளி முத்தா தர மாதிரி இருக்குன்னு. அந்த அளவுக்கு செம்ம க்யூட்டாக இருப்பாரா. உங்களுக்கு ஐயோ இத்தனை நாள் ஏன்டா சிரிக்காமல் போனன்ற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்புறம் ஜேகேவை நீங்கள் அப்பப்போ நடு நிறைய சைட் அடிச்சிருப்பீங்க. ஜேகேக்கு ஒரு கண்ட்ரோலுக்கு மேலே ப்ளஷ் ஆகிட்டு இருக்கும். இன்னும் நீங்கள் அந்தளவுக்கு சைட் அடிக்கிறீங்க. உடனே வந்து அன்றைக்கே வெளில வந்து வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அத்தை தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் 2 பேர் ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிட்டுருப்பீங்க. ஜேகே கேட்குறாரு ஓய் அப்படின்னு நம்ம கூப்பிட்றாரு. நீங்களும் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ரூமை லாக் பண்ணிட்டு வந்து உட்காருன்றாரு. நீங்களும் சரி நம்ம சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு வந்து உட்காருங்க. உட்காந்துன்னு உண்மையை சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்றாரு. நீங்கள் சிரிச்சுட்டு அது எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. பரவாயில்ல சொல்லு அப்படின்றீங்க. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு போல்டு டைப் தான். நீங்களும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ரியலி அப்படின்றாரு. அஃப்கோர்ஸ்ங்க ரியலி எனக்கு போய் சொல்கிற பழக்கம் கிடையாதுன்றீங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணுறாரா. பட் வெயிட் அப்படின்றீங்க. ஏன்டி அப்படின்றத நீங்கள் இது முன்னாடியே சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் லவ் ஆச்சு பண்ணியிருக்கலாம். இப்போ பாருங்கள் எனக்குலாம் லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசை தெரியுமா. நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க என்னன்றீங்க. சிரிச்சுட்டே சரி என்ன இதுக்கப்புறம் லவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து ஹக் பண்ணிட்டு அப்படி உங்களை கிஸ் பண்ணுறாரா. ஸோ இதோட இந்த மை கோல்டு ப்ரொஃபஸர் இது வந்து முடிக்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர்லாம் பண்ணல கூட பண்ணலாம். ஒரு லைக் பண்ணாலே வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.